அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாத போது அது கேட்கிற கேள்வி பிரயோஜனம். கூட்டணியிலே வரலையே தம்பி, முதல் நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று அதை பார்த்து கேட்டுக்க, வந்து அந்த கேள்வி கேளு. நான் எங்க விளம்பரம் பண்ணேன்? ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது. அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார். ஏன் இந்த 4 வருஷமாக செய்யலை? மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துலையும் பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யலை? அது மட்டும் இல்லை, நான் எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லியிருக்கேன். இதே போல தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முதலமைச்சர் திரு, அதோட அவருடைய மகன் உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்து மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்க. பிரச்சனைகள்லாம் என்னென்னு கேட்டு மனு வாங்கினாங்க. அந்த மனு என்னாச்சு? அப்போவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. அவ்வளோ பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சரை ஒத்துக்கிறாரு. இப்போ இன்னும் இருக்கிறது எஞ்சி எவ்வளோ? 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் எந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? விவசாயிகள் சொன்னாங்களே, எவ்வளோ பிரச்சனை எடுத்து சொன்னாங்க. இதுதான் உண்மை. இதையெல்லாம் ஒரு ஷோ, ஒரு நாடகம். அடுத்து வருகின்ற 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்றைய தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார். மக்கள் நம்பிக்கையோடு வந்து மனு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் சொல்றத IAS அதிகாரி கேட்கணும். ஆனால் நீங்கள் IAS அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்துக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் எந்த பத்திரிக்கை? புதிய தலைமுறை. ஒன்று வச்சுக்கங்க, அரசு சம்மந்தப்பட்டதை உண்மையை பேசணும் தான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்க. அதுதான் உண்மையை சொல்லணும் தான் சொல்கிறேன். அப்போ நான் தவறாக சொன்னால் கேட்கலாம்ல. 1 கோடியே 5 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டது. 1 கோடியே 1 லட்சம் மனுக்கு தீர்வு காணப்பட்டது. அப்புறம் ஏன் அந்த விவசாயிகள்லாம் வந்து புகார் கொடுக்குறாங்க? இத்தனை விவசாயிகள் குறைகளை சொன்னாங்கல்ல. 1 கோடியே 5 லட்சம் மனு என்ன? அந்த மனுவுக்கு என்ன தீர்வு கண்டீங்க? அது வெள்ளை ஏறி கொடுங்க. இன்னைக்கு அரசியல்வாதி ஆகிடக்கூடாது. அரசு அங்கே ஊழியர்கள் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பு இருக்கிறவங்க, அவர் சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துறது இந்த அரசாங்கம். அதனால தான் சொன்னேன், தவறாக நீங்கள் செய்தி வெளியிட்டால் அது முழு பொறுப்பும் அந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் யார் வெளியிட்டாங்களோ அவர் தான் ஏற்றுக்கணும். அதாவது எங்கள் கூட்டணியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு அந்த புரோக்கருடைய தொல்லை அதிகமா இருக்கிறதா கோரிக்கை வச்சிருக்காங்க. பன்னீர் கரும்பு விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு புரோக்கருடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்காங்க. அதுதாங்க நேரடியாக நான் வந்து பேசும்போதே சொன்னேன். இன்னும் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அரசாங்கமே நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பன்னீர் கருமை அரசாங்கமே கொள்முதல் செய்யும். நியாயமான விலை அரசு நிர்ணயிக்கப்பட்ட நிலை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும். சார், ஈடிக்கு பயந்துக்கிட்டு டெல்லியில் போய் அதிமுகவை அடமானம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு திமுக ஸ்டாலின் சொல்லிருக்காரு. இன்னும் அடுத்த வருங்காலங்களில் ஒட்டு மொத்தமாக மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்போ பேசுகிறேன் சார். இதுதாங்க நேற்றையே நான் பேசுனேன். நேற்றுலாம் நீங்கள் டிவியில் எடுத்தீங்களா இல்லையா? ஆக எனக்கு என்ன விவசாய தொழில் ஒன்று தான், பெரிய கம்பெனி விளையாட்டு இல்லை. புரியுதா? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர். அவருடைய பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம். இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவருடைய அப்பா திரு கருணாநிதி இருந்த போது 1999 பாராளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வச்சார்? இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிற பதில் சொன்னாராம். 2001 இதே பாரதிய ஜனதாவோட தான் திமுக கூட்டணி வச்சு. அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லலை? இப்போ ஏன் சொல்கிறாரு? பயம் வந்துட்டுது.
எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையும் திரு ஸ்டாலின். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.